ஹாய் எவ்ரிவன். ஒன்றும் இல்லை, ஒரு பையன் போயிட்டான், அது கண்டுக்காதீங்க. 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், அதான் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுச்சு, சாரி. கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். நாளைக்கு எப்படி வரும்னா ஈஸியாக தான் வரும். மாடல் கொஸ்டின் பேப்பர் என்னெல்லாம் வரும் நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க் புக் பேக் ஃபுல்லாக வந்துடும். 14 1 மார்க் அடிச்சிடலாம். 2 மார்க் வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸில் வந்துடும். அண்ட் 2 பவர் A 3 பவர் இதே வந்துடும். எல்சிஎம்மு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ நேச்சர் ஆஃப் ஃப்ரூட் வந்துடும். சொன்ன மாதிரியே நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்டும் கேட்டிருக்காங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 6th சாப்டரில் அந்த 6.2 6.3 பார்த்தீங்கன்னா இது எழுதிடலாம், லேடர் ஃபார்மு. அப்புறம் 2 பாயிண்ட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கப்புறம் இந்த சம் ரிப்பீட்டட் பார்த்துக்கோங்க. பாருங்கள், 7th சாப்டரில் நம்ம சம் தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்டு ஸ்லாண்ட் ஹைட்டு எல்லோட ஃபார்மில் எழுதுனா எழுதிடலாம். ரேஷியோ ஆஃப் வால்யூம் சம்மு 2 சம் தான் இருக்குது, பார்த்துருங்க. அப்புறம் ரேஞ்சு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் என்னது, R = L-S. ஸோ L-S டிவைட் பை L+S. லீப் இயர் சம்மு. ஸோ எல்லாமே ஈஸியாக தான் வந்திருக்கு, இதுவுமே நீங்கள் போடலாம். அடுத்தது A×B அந்த சம் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும் ஃபஸ்ட் எக்ஸசைஸில். அப்புறம் FOG இல்லைனா F(x) ஏரோ டயக்ராம் டேபிள் கிராஃப் அது வந்துடும். பாருங்கள், இந்த சம் நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது. நீங்கள் ஏன் பார்க்குறது இல்லை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 5 5 5 3 3 3. அப்புறம் ஸ்கொயர் ரூட் வந்துடும். ஸ்கொயர் ரூட்டு MN AB எது வேணாலும் கேட்கலாம். அடுத்து AB டிரான்ஸ்போஸ். பேசிக் ப்ரொபோர்ஷனிட்டி தீரம்னா என்னன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். பேசிக் ப்ரொபோர்ஷனிட்டி தீரம்னா தேல்ஸ் தீரம், இப்படி மாற்றியும் கேட்கலாம். ஓகேவா? ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர் ஆன்சர் ஞாபகம் வச்சுக்க. ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர் கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க. ஷிப்பு கேட்டுட்டாங்க, ஏரோப்ளைன் ஷிப்பு பார்த்துருங்க. வெசல், நாதன், கேப்சியூல், அருள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள். ஐஸ்கிரீம் சம் கேட்டிருக்காங்க, வெசல் சம் கேட்டிருக்காங்க, 2 டை கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த கொஸ்டின் பேப்பர் படித்தாலே பாஸ் ஆகலாம் போல். ஸோ 2 டேஞ்சன்ட் சம்மு. அதுக்கப்புறம் ஸ்கூல் சம் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ். ஸோ இது இன்டைரக்டாக டேரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். அப்புறம் எபோவ் கிராஃபில் பார்ட்டிசிபெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அப்போ அமௌண்ட் ஆஃப் ஈச் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி தான் நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது, நல்லா பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதே ஃபார்மேட்டில் தான் வரப்போகுது, நல்லா பண்ணுங்கள். லாஸ்ட் நைட் கொஸ்டின் பாருங்கள், அதை மட்டும் படித்தாலே 80 மார்க் மேலே எடுக்கலாம். நன்றி, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.